திரு அகிலா கோவிந்த் அவர்களின் திருநிறை செல்வி நாவல் பகுதி 1. அன்றைய காலை பொழுது இனிமையாகத்தான் புலர்ந்தது மிதிலாவுக்கு. வழக்கம் போல உற்சாகமாக எழுந்தவள் பல் துலக்கி குளித்து இறைவணக்கம் சொல்லியவாறு விறுவிறுவென அன்பு இல்ல பணிகளில் ஆழ்ந்து விட்டாள். தோட்டச் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவது, இல்ல சிறுவர் சிறுமியரை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்புவது, இல்லத்தில் உணவகத்தில் சுட சுட தயாராகும் உணவு வகைகளை சுவை பார்த்து துரிதப்படுத்துவது வரை எல்லாமே அவளுடைய வேலைதான். அன்றும் அப்படி செய்துவிட்டு உற்சாகமாக திரும்பியவளை எதிரே எதிர்பட்ட பணிப்பெண் மேடம் உங்களை வர சொன்னார்கள் என்றதும் மேலும் உற்சாகப்படுத்தவே செய்தது. குதி போடாத குறையாய் துள்ளல் நடை போட்டவாறு இல்ல அலுவலகத்தை நோக்கி நடந்தாள். அன்பு இல்ல நிர்வாகியான மேடம் ரங்கமணி அம்பாளை அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். 30 வருடங்களுக்கு முன் சமூக சிந்தனை நோக்கோடு சொந்த வாழ்க்கை பற்றி துளியும் கவலை இல்லாமல் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து இந்த அனாதை இல்ல விடுதியை தொடங்கியவள் ரங்கமணி அம்மாள். சாந்தம் தழுவிய முகம், புன்னகை ததும்பும் பேச்சு, இனிமையான குரலில் ரங்கமணி அம்மாள் பேசுவதே எல்லோரையும் பரவசப்படுத்திவிடும். என் கண்ணு என்று அன்பொழுக கூப்பிடுகையில் அப்படியே அவர்களை கட்டிக்கொண்டு அவர்கள் நெஞ்சினில் கண்மூடியபடி சாய்ந்து கொள்ளலாம் என்று கூட தோன்றும் மிதிலாவுக்கு. சில சமயங்களில் அப்படி செய்து பரவசமும் கண்டிருக்கின்றாள் அவள். அந்த அன்பு அனாதை இல்லத்தில் மிதிலா மட்டுமில்லை, அவளைப் போல இன்னும் ஆதரவற்ற 50 பேர் தங்கி வளர்கின்றனர் என்று சொன்னால் மிக இல்லைதான். அவ்வளவு பேருக்கும் நேசக்கரம் நீட்டி புகலிடம் கொடுத்திருப்பது ரங்கமணி அம்மாள் தான். அனாதை சிறுமிகள், முதல் கணவனால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் என சகலரும் அங்கு உண்டு. அதிலும் மிதிலா 5 வயது சிறுமியாய் அன்பு இல்லத்திற்கு வந்து ரங்கமணி அம்மாளின் பராமரிப்பில் 20 வயது குமரியாய் மாறி பிகாம் டிகிரியையும் முடித்திருக்கின்றாள். எனக்கு தாய், தந்தை, கடவுள் எல்லாமே நீங்கள்தானம்மா என நெஞ்சுருக அவள் ரங்கமணி அம்மாளை கட்டிக்கொண்டு கொஞ்சம் பொழுது அழகாக முகத்தை திருப்பி அவள், நீ நன்றி சொல்ல வேண்டிய இன்னொருவரும் இந்த உலகத்தில் இருக்கின்றாரம்மா என்று ரங்கமணி அம்மாள் ஒரு நாள் சொன்ன பொழுது அவள் திடுக்கிடவை செய்தாள். ரங்கமணி அம்மாள் விவரித்தாள். கண்ணு, இந்த அன்பு இல்லம் நடத்துவதற்கு பராமரிப்பு செலவிற்கு நிறைய பேனர்களிடமிருந்து நான் நன்கொடை வாங்குவது உனக்கு தெரியுமல்லவா? அப்படி டோனார்கள் இருப்பது போலத்தான் ஸ்பான்சர்களும் உண்டு என்றாள். ஸ்பான்சர்களா? ஆமாம். அதாவது நீ வளர வளர உன் பராமரிப்பு படிப்பு செலவெல்லாம் ஒரு ஸ்பான்சர், ஒரு நன்கொடையாளி ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி இந்த அன்பு இல்லத்திற்கு நிறைய பேர் ஸ்பான்சர்களாக இருக்கின்றார்கள். அப்படி ஒரு ஸ்பான்சர் உனக்கும் உண்டு. அவருடைய தயவால் அவர் அனுப்பும் பண உதவியை வைத்து கொண்டுதான் அன்பு இல்லம் உன்னுடைய பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டு உன்னை மேலும் மேலும் படிக்க வைத்திருக்கிறது. அதனால் நீ முக்கியமாக வாழ்க்கையில் நன்றி சொல்ல வேண்டியது அந்த ஸ்பான்சருக்குத்தான் என்று முடித்தாள் ரங்கமணி அம்மாள். அப்படியா? அந்த ஸ்பான்சர் யாரம்மா? அவருடைய பெயர் என்னம்மா என்றாள் மிதிலா ஆவலாய். சொல்லுகிறேன். அவர் பெயர் ரோஜர். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். உலகம் முழுவதும் தொழில் காரணமாக சுற்றி கொண்டே இருப்பவர். அவர்தான் உன்னை பார்த்து பிடித்து விட்டதாகவும் உனக்கு ஸ்பான்சராக தானாகி வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவைப்படும் எல்லா செலவுகளுக்கும் அவரது கம்பெனி பொறுப்பு ஏற்பதாகவும் சொல்லிவிட்டார். சொல்லப்போனால் இந்த விடுதியில் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டம் இது. அந்த அதிர்ஷ்டக்காரிகளில் நீயும் ஒருத்தி என்று ரங்கமணியால் சொல்லும்போது மிதிலாவின் மனம் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. அதனால் மேலும் மேலும் அவரை பற்றி கேட்கலானாள். அதிலும் ரங்கமணி அம்மாள் ரோஜரை பற்றி விவரித்த பொழுது மிதிலாவின் வியப்பு பன்மடங்காகியது. ரோஜர் ஒன்றும் வெளிநாட்டுக்காரர் இல்லை, சுத்த தமிழர் எனவும் ரோஜரின் தந்தையார்தான் அவருக்கு மிகவும் உதவியாளராயிருந்த வெள்ளைக்கார துரை ஒருவரின் பெயரையே தன் மகனுக்கு சூட்டி இருப்பதாகவும் ரங்கமணி அம்மாள் விவரித்திருந்தாள். மேலும் ரோஜர் அவருடைய தந்தையார் காலம் முதல் பிறவி பணக்காரர் என்றும் பல மில்களுக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள், கடல் சார்ந்த தொழில்கள் என உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் இருப்பதால் உலகம் முழுவதும் பிசினஸ்க்காக சுற்றி கொண்டிருப்பார் என்றும் தெரிவித்தாள். அப்படிப்பட்ட பணக்கார கோடீஸ்வர ரோஜர் அந்த விடுதியில்
அவளுக்கும் அவளைப் போன்ற சில பெண்களுக்கும் ஸ்பான்சராய் பொறுப்பேற்றிருந்தார். அதனால் மிதிலாவின் படிப்பு செலவு, பராமரிப்பு செலவு எல்லாவற்றுக்கும் அவரிடமிருந்து தான் மாதம் தவறாமல் செக் வந்துவிடும். மேலும் ரங்கமணியம்மாளின் அறிவுரைப்படி அவள் பள்ளிப்படிப்பை முடிக்கும் தருணம் முதல் ரோஜருக்கு அவ்வப்பொழுது லெட்டரும் எழுத ஆரம்பித்தாள். அந்த ரோஜரின் சென்னை முகவரிக்கு அவள் அனுப்பி வைத்தால் போதும். அந்த கடிதம் 2 நாளில் உலகில் எந்த பகுதியில் ரோஜர் இருந்தாலும் அவருடைய கைக்கு போய் சேர்ந்துவிடும். அப்படி சேர்ந்த மறுநாளே அவரிடமிருந்து தவறாமல் அவளுக்கு பதிலும் வந்துவிடும். அந்த கடிதத்திலும் அன்பாக அவளுடைய நலத்தை விசாரித்து அவளை உற்சாகப்படுத்தும்படி பல வார்த்தைகளுடன் அவர் எழுதியிருப்பார். அவருடைய அன்பான வார்த்தைகள் அவளை பாசத்தோடு உற்சாகப்படுத்தும் பாங்கும் மிதிலாவை ரொம்பவே பூரிக்க வைக்கும். சந்தோஷமாக அந்த லெட்டரை மற்ற மாணவிகளிடம் படித்து காட்டி குதூகலிப்பாள். அது முதல் அவள் தான் விருப்பப்படும் சின்ன ட்ரெஸ் டிரான்சிஸ்டரிலிருந்து கணினி படிப்பிற்கு தேவையான லேப்டாப் தேவை என்பது வரை ரோஜருக்கு தன் கைப்பட லெட்டர் எழுதி தெரிவிப்பாள். அவள் லெட்டர் கிடைத்த மறுநாளே அவரிடமிருந்து அவள் கேட்ட பொருள்களுக்குரிய செக் தொகை வந்துவிடும். மேலும் ரோஜர், என்ன அது, உனக்கு அவசியம் தேவைதானா என்றெல்லாம் கேள்வி கேட்பதில்லை. அவள் எது கேட்டாலும் எஸ் தான். உடனடியாக செக் அவளை தேடி வந்துவிடும். அதனாலேயே மிதிலாவுக்கு ரோஜர் மீது இருந்த மரியாதை பாசமாக மாறிற்று. அவரை பார்க்க வேண்டும், சந்தித்து பேச வேண்டும் என்றெல்லாம் ஆவல் மிகுதியாயிற்று. ஆனாலும் அவர் தொழில் சாம்ராஜ்யத்தை கவனிக்கும் வேலை பளுவோ என்னவோ அவர் ஒரு நாளும் அவள் இல்லம் தேடி வந்ததில்லை. அவளும் அவரை பார்த்ததில்லை. எல்லாம் இடையிடையே தொலைபேசி மூலம் அவளிடம் பேசுவது உண்டு. சற்று தடித்த பிசிறில்லாத குரலில்தான் அவர் பேசுவார். அப்பொழுதும் அன்பாக தன்னம்பிக்கை ததும்பும்படிதான் அவளிடம் பேசுவார். உற்சாகமாக கேட்கும் மிதிலாவும் அவரிடமிருந்து தான் அவரை நேரில் பார்க்க விரும்பும் ஆசையை தெரிவிப்பாள். அதற்கு அவர், எனக்கும் ஆசையாகத்தானே இருக்கிறது கண்மணி, சமயம் வரும்பொழுது நாம் சந்திப்போம் என்பார். ஒருமுறை மிதிலா தன் புகைப்படங்கள் சிலவற்றை அவருக்கு அனுப்பி வைக்க பதிலுக்கு அவரும் தன் புகைப்படத்தை அனுப்பி வைத்தார். அதில் 60 வயது நரைத்த முடி பெரியவர் கம்பீரமாக தோற்றமளித்தார். மிதிலா தன் மனதில் உருக்கொண்டிருந்த அவருடைய உருவத்திற்கு அது சற்றும் பொருந்தவில்லை என்றாலும் பெரியவர் சிறந்த பண்பாளர், கொடையாளி என்ற நினைப்போடு தன் பெட்டியில் அதை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாள். அதன் பின் அவள் ரோஜரிடம், வாருங்கள், உங்களை பார்க்க வேண்டும், சந்திக்க ஆவலாக இருக்கிறது என்றெல்லாம் வற்புறுத்துவது கிடையாது. அவ்வப்போது அவருடைய கம்பெனி மேனேஜர் என வாட்டசாட்டமான ஒரு 30 வயதுக்காரன் வருவதுண்டு. அவன் கடுகடுவென்று சிடுசிடுத்த முகத்துடன் விரட்டாத குறையாக அவளிடம் பேசும் பொழுது அவளுக்கு நிஜமாகவே எரிச்சல் படபடக்கும். வந்தவன் அவள் செலவு கணக்கை மட்டுமில்லாது அவளது படிப்பு விஷயங்களிலும் தலையிட்டு, என்ன இவ்வளவு குறைவாக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய், 100க்கு 100 எடுக்க வேண்டும், ஒழுங்காக படிக்க வேண்டும், புரிகிறதா என்றெல்லாம் விரட்டுவதும் உண்டு. அப்பொழுதெல்லாம் மேனேஜராக இருக்கின்றவன் இப்படி இந்த அளவுக்கு வருகிறானே என மிதிலாவுக்கு கோபமாக கொப்பளித்தாலும் அவருக்காக பல்லை கடித்து கொண்டு அடக்கிக் கொள்ளுவாள். ஓரிரு சமயம் அவனை பற்றி அவளிடம் கடுமையாக நடந்து கொள்வது பற்றி லேசாக ரோஜரிடம் புகார் கூட சொல்லி பார்த்தாள். அதற்கு அவரும், அவன் என் தூரத்து உறவு பையன், அதனால் அதிக பாசம் வைத்திருக்கின்றான், அந்த உரிமையில் பேசுகின்றான், என்றாலும் அவனை கண்டிக்கின்றேன் என்பதோடு நிறுத்தி கொண்டார். மிதிலாவும், ரோஜரின் உறவுக்காரனா, அதனால்தான் இந்த வருகின்றானா, இவனை பற்றி இனி ரோஜரிடம் புகார் சொல்லி பயனில்லை என்று அதையும் விட்டுவிட்டாள். அந்த வாட்டசாட்டமானவன்தான் இன்றும் விடுதிக்கு அவளை தேடி வந்திருந்தான். மேடம் ரங்கமணியம்மாளின் அறைக்குள் அவள் நுழைந்த பொழுது அவளுக்கு எதிரே கால் போட்டபடி அலட்சியமாக அமர்ந்திருந்த அவனை பார்த்ததும் வேப்பங்காயை சுவைத்தது போல அவளது முகம் போனது. ரங்கமணி அம்மாள் அவன் வந்ததை உணராமல் இருக்க, நிமிராமலே அவன் வந்ததை உணர்ந்து விட்டவன் லேசான களைப்புடன் வந்துவிட்டாள் என ரங்கமணி அம்மாளிடம் சொன்னது. ரங்கமணி அம்மாளின் கையில் ஒரு லெட்டர் இருந்தது. எல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்பதை உணர்த்தியது. அப்படி என்ன முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடும்? திகைத்தவள் நிமிர்ந்து பார்த்த இருவருக்கும் வணக்கம் சொல்லி அன்பு இல்ல வழக்கப்படி பெரிய கும்பிடு ஒன்றையும் போட்டாள். வாமித்திலா, என்னாலே சில விஷயங்களை நம்ப முடியவில்லை, ஆனால் நடப்பதென்போமோ உண்மைதான். உன் வாழ்க்கையில்
ஒரு மிகப்பெரிய மாற்றம், சந்தோஷம் நிகழப் போகிறது. ஏன் அதிர்ச்சி என்று கூட சொல்லலாம். ஆனால் இது இன்பமான அதிர்ச்சி. ரங்கமணி அம்மாள் குரலில் உற்சாகம். அவள் சொல்லிக்கொண்டே போக திகைக்கச் செய்தாள் மிதிலா. இந்த அனாதையின் வாழ்வில் அப்படி என்ன ஆச்சரியம் நிகழ்ந்துவிடக்கூடும்? அவளை அப்படி அனாதையாக ஆக்கிவிட்டு போன தாய் தந்தையரிடம் திரும்ப உயிர் பெற்று இந்த பூவுலகில் வந்துவிடப் போகிறார்களா என்ன? சலிப்பும் தன்னிறக்கமாகவும் தன்னை பற்றி அவள் எண்ணிக்கொண்டு முகம் நிறுத்தியவளுக்கு அம்மாள் சொன்ன விஷயத்தை கேட்டதும் மைவிழிகள் அகல விரிந்து அப்படியே ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்துத்தான் போனாள். அவள் அனாதை இல்லை எனவும் அவளுக்கு உண்மையிலேயே உயிரோடு தாய் தந்தையர் இருப்பதாகவும் இனி அவர்களோடுதான் அவள் வாழப்போகிறாள் என்றும் சொல்வதுதான் அந்த செய்தி. அதற்கு பிறகு நடப்பது எதுவுமே கனவு போல் இருந்தது மிதிலாவுக்கு. ரங்கமணி அம்மாள் அவளிடம் சொன்ன விஷயத்தை கேட்டு அவள் மயக்கம் போட்டு விழாதது அதிசயமே. அவள் அனாதை இல்லையாம். அவளுக்கு அம்மா இருக்கிறார்களாம். அவர்கள் இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு அவளை இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருப்பதாக வந்தவர்கள் சொன்னார். சும்மா விளையாடுவீர்கள் அம்மா என்றபடியே கலகலவன நகைச்சுவை ததும்ப சிரிக்கச் செய்தாள் மிதிலா. விளையாட்டு இல்லை கண்ணு, நிஜம். இதோ உங்கள் ஸ்பான்சரான மிஸ்டர் ரோஜரின் கடிதம். ரங்கமணி அம்மாள் எடுத்து நீட்டியதும் நடுங்கும் கரங்களோடு வாங்கி அதை பிரித்தாள். ரோஜர் தெள்ளத் தெளிவாக எல்லாவற்றையும் விளக்கி எழுதியிருந்தார். 5 வயது சிறுமியாய் யார் மூலமாகவே இந்த அன்பு இல்லத்திற்கு வந்தவள் அவள் எனவும், அதனால் அவளது பெற்றோர் பற்றி எந்த விஷயமும் அன்பு இல்ல நிர்வாகிகளுக்கு தெரியாது எனவும், அவளை ஆதரவற்றவள், சொந்த பந்தம் யாருமில்லாதவள் என கணக்கிட்டே அன்பு இல்லத்தில் வைத்து வளர்ப்பதற்கு உறுப்பினராக சேர்த்து கொண்டார்கள் என்றும் விளக்கியிருந்தார். மேலும் சென்ற வாரம் திடீரென ரங்கமணி அம்மாள் முன் ஒரு 60 வயது பெரியவரும் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் தோன்றி இங்கு வளரும் மிதிலா எங்களது பெண் என உரிமை கோர ரங்கமணி அம்மாள் பதறி அடித்து விஷயத்தை ரோஜரிடம் உடனே தெரிவித்து அவரது ஆலோசனையை கேட்டிருக்கின்றார். ரோஜரும் திகைத்து போய் தன் உதவியாளரை அனுப்பி அந்த பெரியவர் சொன்ன விவரங்களையெல்லாம் சரிபார்த்து கண்டுபிடிக்க சொல்லி இருந்திருக்கிறார். அப்படி விசாரித்து சரிபார்த்ததில் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என தெரிய வந்ததாகும். அதனால் இனியும் அவள் ஆதரவற்றவள் போல அன்பு இல்லத்தில் இருக்க தேவையில்லை எனவும், அங்கிருந்து வெளியேறி தன் தாய் தந்தையரோடு வசிக்கலாம் எனவும், அதற்கு தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் எழுதியிருந்தார் ரோஜர். கடிதத்தை படித்து முடித்த மிதிலா ஒரு கணம் கல் சிலை போல் ஆகிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பேசாமடந்தையாக சில நிமிடங்கள் திகைத்தவள் விழிகளை வெறித்து விழிக்கத்தான் செய்தாள். என்ன இது, இத்தனை வருடங்களுக்கு பின் அவளுக்கு இப்படி ஒரு செய்தியா? அவளை பெற்றவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? அவள் இந்த அன்பு இல்லத்தில் வளர்ந்து படித்து டிகிரியை கூட முடித்தும் விட்டாள். இனி வேலை தேடுவது ஒன்றுதான் பாக்கி. ஆக இதுவரை அவளை தேடாத சந்திக்காத அந்த பாசக்கார பெற்றோர்கள் இப்போது எங்கிருந்து இப்படி திடீரென குதித்தார்கள்? தன் நினைப்பை அப்படியே கேள்வியாக ரங்கமணி அம்மாளின் கொதிப்பாக வினவிய போது அவள் கனிவாக பார்த்தாள். உன் கேள்வி நியாயம்தான் கண்ணு. உன்னை சிறு வயதில் ரயில் நிலையத்தில் தொலைத்து விட்டார்களாம். பின்பு போலீஸில் புகார் அது இதை என கொடுத்து எந்தவித பிரயோஜனமும் இல்லையாம். ஆனாலும் விடாமல் விசாரித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதற்குள் வருடங்கள் ஓடிவிட்டது. யாரோ சொன்ன அறிவுரையில் அனாதை ஆதரவற்ற இல்லங்களை தேடி போய் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விசாரிக்கும் போதுதான் அவர்கள் கையில் வைத்திருந்த உனது சிறு வயது புகைப்படம் மூலம் தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பெண் நீதான் என்பது எங்களுக்கு புரிந்தது. ஆனாலும் நான் அவசரப்பட்டு விடவில்லை. அவர்களிடம் நன்கு விசாரித்த பிறகு உன்னுடைய சம்மதம் பெற்ற பிறகே முடிவு செய்வேன் என்று கூறி அனுப்பி வைத்து விட்டேன். மேலும் அவர்கள் ஆவலாக கெஞ்சியதால் உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமல் அவர்கள் உன்னை பார்க்கக்கூட அனுமதித்தேன். 5 வயது சிறுமியாய் உன்னை பறிகொடுத்தவர்கள் 20 வயது குமரியாய் இருக்கும் உன்னை ஆசை தீர பார்த்துவிட்டுத்தான் போயிருக்கின்றார்கள். பிறகு உன்னுடைய ஸ்பான்சர் ரோஜரிடம் கலந்து பேசி அவரது யோசனைப்படி சில முடிவுகளையும் எடுத்திருக்கிறேன். அதற்கு நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் கண்மணி என ரங்கமணி அம்மாள் தன் நீண்ட உரையை முடித்த பொழுது விஷயம் விபரீதமாவது போல உணர்ந்து பயப்பட ஆரம்பித்தாள் மிதிலா.
உதட்டை அழுந்த கழுத்தபடியே நின்றிருந்தவள், என்ன முடிவுகள் அம்மா என்றாள் சற்று நடுங்கும் குரலில். அது வேறு ஒன்றுமில்லை கண்ணு. அவர்கள் உன்னை பெற்றவர்கள், உன்னை சிறு வயதிலே நிஜமாகவே தொலைத்தவர்கள் என்பது தெரிந்து உறுதியாகிவிட்டது. அதனால் நீ அதற்கு மேல் ரங்கமணி அம்மாள் சொல்ல முடியாமல் நிறுத்த, பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரோஜரின் செக்ரட்டரி, அந்த திமிர்காரன், எதற்காக தயங்கிறீர்கள், பட்டென்று சொல்லிவிடுவதானே, நீங்கள் என்ன நீங்கள் என்றான். சொன்னவுடன் நானே சொல்லுகின்றேன் என்றவன், இதோ பார் மிதிலா, உனக்கென்று தாய் தந்தை என ஒரு குடும்பம் இருக்கிறது. இப்பொழுது அது உன்னை தேடி வந்துவிட்டது. இனி நீ அனாதை இல்லை. அதனால் இந்த அன்பு இல்லத்தை விட்டு நீ கிளம்பியாக வேண்டும். அவர்களுடன் தான் வாழ வேண்டும். நீ வாழப்போகின்றாய் என்று அமைதியாக அதிகாரமாக சொன்னவன், அதைத் தொடர்ந்து அவள் தன்னை முறைப்பதை பார்த்துவிட்டு, இது ரோஜரின் உத்தரவு என்று முடித்தான். இந்த முறை மிதிலாவின் கோபம் அந்த ரோஜரின் மீது திரும்பியது. எதற்கெடுத்தாலும் ரோஜர் 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 தானா? ரோஜர் அவளது ஸ்பான்சர் தான். இது நாள் வரை அவள் படித்து வளர்த்தமைக்கு முழு செலவையும் கொடுத்து உதவியதுதான். அதற்காக அவர் சொல்வது எல்லாவற்றுக்கும் தலையாட்டி விடுவதா? அவளிடம் ஒரு வார்த்தை கேட்பது வேண்டாமா? மனதுக்குள் நினைத்தவள் திரும்பி நின்று, நான் ரோஜருடன் பேச விரும்புகின்றேன். பேசலாமா அம்மா என அவளை பார்த்து கேட்டாள். அந்த அம்மாள் அதற்கு பதில் சொல்வதற்குள், ரோஜர் ஒரு முக்கியமான விஷயமாக வெளிநாடு சென்றிருக்கிறார். ஒரு 10 நாட்களுக்கு அவரை தொடர்பு கொள்ள முடியாது என்று கராராக அந்த நரேந்திரனிடமிருந்து பதில் வரவே அவள் அதிர்ந்து விட்டாள். எப்படியாவது ரோஜரிடம் கெஞ்சி, இந்த புது சொந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அந்த அன்பு இல்லத்திலேயே இருந்து விடுகின்றேனே என்று சொல்லிவிடலாம் என்று பார்த்தால், அவரும் ஊரில் இல்லையாமே, என்ன செய்வது? கைகளை பிசைந்தபடி அவள் தவிப்புடன் இருப்பதை பார்த்த ரங்கமணி அம்மாள் எழுந்து அவளுடைய பக்கம் வந்தாள். அவளை கைத்தாங்களாக தோளோடு அணைத்து பிடித்தாள். ஒன்றும் யோசித்து கலங்க வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கண்மணி. இறைவன் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை உருவாக்க நினைத்திருக்கலாம் அல்லவா? ஆயினும் மனம் சமாதானம் ஆகாதவளாக மிதிலா தன் மனதில் தோன்றிய சந்தேகங்களை எல்லாம் கேள்வியாக்கி கேட்டாள். அவள் கேட்க ரங்கமணி அம்மாள் விளக்கம் சொல்ல, அதற்கு மேல் பொறுமையில்லாதவன் போல நரேந்திரன் டக்கென இருந்தான். நேரம் அதிகமில்லை, மற்ற விஷயங்களை எல்லாம் காரில் போகும்போது இவளிடம் விளக்கிச் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவளுக்கு அப்போதுதான் அவனுடன் பயணப்படப் போகிறோம் என்பதே புரிந்தது. ரங்கமணி அம்மாள் நரேந்திரனின் அவசரத்தை உணர்ந்தவள் போல் தலையசைக்க, நான் செல்ல வேண்டுமா? எங்கு? எதற்கு? இவருடனா என படபடமென கேள்விகளை அடுக்க அலட்சியமாக சிரித்தான் அவன். உன் பாசக்கார பெற்றவர்களை நீ பார்க்க வேண்டாமா? அதற்குத்தான். பெற்றவர்கள் மீது அவளுக்கு எக்கச்சக்க சினம் இருந்தாலும் 3வது நபரான அவனிடம் பாசக்கார என்று அழுத்தம் கொழுத்து குத்தியது எரிச்சலை கிளப்பியது. முறைத்தாள் அவள். ரங்கமணியம்மாள் குறுக்கிட்டு, மிஸ்டர் ரோஜரின் விருப்பப்படி மிஸ்டர் நரேந்திரன் தான் உன்னை பற்றி, உன் பெற்றோரை பற்றிய எல்லா தகவல்களையும் அறிந்திருக்கின்றார். அதனால் அவரே சென்று உன்னை அவர்களிடம் சேர்ப்பதுதான் முறை என விளக்கமளிக்க அவள் மௌனமானாள். ஆனால் எதற்கும் அவள் மனம் ஒப்பவில்லை. திடீரென அன்பு இல்லத்திலிருந்து கழுத்தை பிடித்து விட்டது போலவா இருக்கின்றது? எங்கிருந்து வந்தார்கள்? எப்படி திடீரென்று குதித்தார்கள்? அவர்கள் சொன்னால் இந்த ரோஜரும் ரங்கமணி அம்மாளும் அப்படியே கேட்டு நம்பிடுவதா? யாராவது ஏமாற்றுக்காரர்களாய் கூட அவர்கள் இருக்கலாமே. இவ்வளவு நாள் அவளை தேடிக்கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லுவது நம்பும்படியாகவா இருக்கின்றது? அவளுக்குள் 1000 கேள்விகள். ஆனால் அதற்கெல்லாம் ரங்கமணி அம்மாளிடம் இருந்தது கடகடவென்று பதில்கள். போதாக்குறைக்கு அந்த நரேந்திரன் வேறு குறுக்கிட்டு, போதும் அம்மா போதும், எதற்காக இவ்வளவு கேள்விகள்? என்னை நம்பி வா. உன்னை பெற்றவர்களிடம், உன் உண்மையான தாய் தந்தையர்களிடம் உன்னை சேர்த்து விட்டு விடுகின்றேன். கவலையை விடு என்று அசால்ட்டாக சொல்லி அத்தோடு பேச்சை முடிப்பது போல் முடித்து விட்டான். இனி வேறு வழியில்லை. அவள் கிளம்பித்தானாக வேண்டும். சட்டென்று விழிகளில் திரையிட்ட நீரை மறைத்தவாறு கிளம்ப முடிவெடுத்தாள் மிதிலா. அடுத்த அரை மணி நேர அவகாசத்தில் தன் அறைக்குள் சென்று உடைமைகளை எல்லாம் பெரிய லெதர் பேக்கில் போட்டு மிதிலா கிளம்பிவிட்டாள். அன்பு இல்ல தொழில்களை எல்லாம் கண்ணீர் மல்க கட்டிப்பிடித்து விடை கொடுத்தாள். ரங்கமணி அம்மாளின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அவருடைய தோளில் புதைந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அவளை சமாதானப்படுத்துவதற்குள் ரங்கமணி அம்மாளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எல்லாவற்றையும் பெரிய ஆச்சரியம் போல கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நரேந்திரன். நேரமாகிறது, சீக்கிரம் சீக்கிரம் என
அடிக்கடி ஒலித்த அவனது குரல் அந்த நிலையிலும் மிதிலாவை எரிச்சல்தான் படுத்தியது. ஆனால் அவனோ கௌரவம் பார்க்காமல் அவளுடைய பெரிய லெதர் பேக்கை தூக்கி கொண்டு போய் கார் டிக்கியில் வைத்தான். அன்பு இல்ல அலுவலகத்தில் இருந்த அவளது டிகிரி சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட் ஃபைல்களையும் அக்கறையாக வாங்கி காரில் பத்திரப்படுத்தி கொண்டான். டிரைவிங் சீட்டில் ஏறிக்கொண்டு இயல்பாக கை நீட்டி மறுபுற கதவை அவளுக்காக திறந்து விட்டான். அன்பு இல்லத்தின் எல்லோருடைய பார்வையும் தன்னை துளைப்பதை சங்கடமாக உணர்ந்தவள் கடைசியில் கனிவாய் தைரியம் சொல்லிய ரங்கமணியம்மாளின் வார்த்தைகளை மட்டும் மனதில் ஏற்றிக்கொண்டு காரில் ஏறினாள். கார் புறப்பட்டது. அன்பு இல்லத்தின் மஞ்சள் நிற காம்பவுண்டு சுவரை தாண்டும் போது இனி இங்கு திரும்பி வரவே மாட்டோமா என்ற தவிப்பான சிந்தனை எழுந்து அவளை தடுமாற வைத்தது. இல்லத்திற்கு வந்த யோகா மாஸ்டர் ஒருவர் கற்றுக் கொடுத்திருந்த கவுண்டவுன் மனப்பயிற்சி ஒன்றை மனதில் ஓடவிட்டு உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். அதை ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்த நரேந்திரன், அட, இப்படியெல்லாம் பயிற்சிகள் இருக்கிறதா என கேலியுடன் வினவும், இவன் பேச்சை வளர்க்க தூண்டில் போடுகின்றான் என்ற நினைப்புடன் அதை விரும்பாமல் வெறும் தலையசிப்பு செய்தவள் உதடுகளை இறுக்கிக் கொண்டாள். அதற்கு பின் நரேந்திரனும் எதுவும் பேசவில்லை. ஊரை தாண்டி அரை மணி நேரம் சென்ற பிறகுதான் அவளுக்கு அது உரைத்தது. அவளை பெற்றவர்களை பற்றி சொன்னவர்கள் எந்த இடம் எந்த ஊர் என்று சொல்லவில்லையே. யோசித்தவள் அதே நினைப்புடன் நிமிர்ந்து, நாம் எந்த இடத்திற்கு செல்கிறோம், என்னை பெற்றவர்களில் சொன்ன ஊர் எது என்றாள் அப்பாவியாய். திரும்பிய நரேந்திரன் அவளை ஒரு வினோத பார்வை பார்த்துவிட்டு, இப்போவாவது அது பற்றி கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றியதே, சந்தோஷம்தான் என்றான் ஒருவித கனைச்சிரிப்புடன். அது அவளை லேசாக எரிசலாக்க, நீங்களாக சொல்வீர்கள் என்று பார்த்தேன் என்றாள் வெடுக்கென்று. உனக்கல்லவா அது பற்றிய ஆர்வம் இருந்திருக்க வேண்டும், எனக்கு ஆர்வம் சுத்தமாக இல்லை என்றாள் அவள் கைகளை விரித்து காட்டியவாறு. என்ன சொல்லுகின்றாய், நிஜமாகவா? நிஜம்தான். தலையை வேகமாக அசைத்து காட்டியவள், இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? இத்தனை வருடங்கள் இல்லை என்று நினைத்து வளர்ந்து விட்ட பிறகு இனிமேல் அவர்கள் கண்ணில் கண்டு என்னை மாற்றம் நிகழும் போய்விடப் போகின்றது? இல்லை, இப்படியே உயிரோடு இருந்தும் இவர்களோடு நாம் வாழ முடியாமல் போயிற்றே என்ற எண்ணம்தான் மிஞ்சும். நீ சொல்வது ஒரு வகையில் உண்மைதான் என்று அதை ஆமோதித்தான் அவன். கூடவே நீ விரும்புகிறாயோ இல்லையோ, உன்னை பெற்றவர்களைப் பற்றி எனக்கு விசாரித்து தெரிந்த சில தகவல்களை நான் சொல்லியாக வேண்டும். சொல்லட்டுமா என்பது போல் அனுமதி கேட்டான். எதற்காக இப்படி குரலை இறக்கி பணிவாக கேட்கிறான் என்பதை புரியாமல் விழித்தவள், சொல்லுங்கள் என்றாள் லேசான புன்னகையுடன். நீளமான மூச்சு இழுத்து இட்டபடியே அவன், உன்னை பெற்றவர்கள் இருப்பது மதுரை பக்கத்தில் இருக்கும் மேலூர் என்ற சிற்றூரில். அதுதான் அவர்களது பூர்வீகம். உனது தந்தையின் பெயர் சதாசிவம், தாயாரின் பெயர் கற்பகம். உனக்கு சித்தியாக அன்னபூர்ணி என்ற பெண்மணியும் உண்டு. அவள் முடிப்பதற்குள், என்ன சித்தியா? அதிர்ந்து போனாள் அவள். உன் தந்தையின் இரண்டாவது மனைவி. நீ முதல் தாரத்தின் பெண். நரேந்திரன் தெளிவாக உச்சரிக்க, மீண்டும் அவன் முடிப்பதற்குள் சீ என்றாள் அருவருப்புடன். பின்னர் அதே வேகத்தில், மேற்கொண்டு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அவர்களையெல்லாம் பார்க்க விரும்பவில்லை. நீங்கள் காரை திருப்புங்கள், என்னை அன்பு இல்லத்திலேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றாள் படபடப்பாக, கெஞ்சுவது போல. நரேந்திரன் திரும்பி அவளை அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு, அவசரப்படாதே, முதலில் நான் சொல்ல வந்த விஷயங்களை முழுவதுமாக கேட்டுக்கொள், அதற்கு பிறகு முடிவெடு என சொல்லி ஆரம்பித்தான். உன்னைப்போல்தான். நீ முதல் தாரத்தின் பெண் என்று சொன்னதும் எனக்கு எரிச்சல்தான் வந்தது. ஆனால் தொலைந்து போன நீ என்றாவது வரமாட்டாயா என உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒரு ஜீவன் இருப்பதை கண்டதும் தான் இரக்கம் வந்தது. ஓ, அதுவேரா? உன் தாயா? அதுதான். அவர்கள் உன்னை இன்னும் மறக்கவில்லை. உன் நினைவாகவே, உனக்காகவே உயிர் வாழ்வது போல காத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்காகவாவது நீ சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்தியவன், முதலில் சென்று உன் குடும்ப சூழ்நிலையை, உன்னை பெற்றவர்கள் பற்றி நன்கு தெரிந்து கொள். அதற்கு பின் முடிவு எடு. உன்னை யாரும் நிர்பந்திக்கப் போவதில்லை. புரிகின்றதா என்று விளக்கமளிக்கவும் மறுபேச்சில்லாமல் அவள் தலையாட்டினாள். மேலும் அரை மணி நேர பயணம் சென்று புறச்சாலையின் வெளியே இருந்த ஒரு ஹோட்டல் முன் நிறுத்தினான். எனக்கு பசி இல்லை, ஒன்றும் வேண்டாம் என்றாள் அவள். இன்னும் 2 மணி நேரம் பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கிறது.
லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு கொள்வோம், இறங்கு என சொல்லியபடி விறுவிறுவென அவன் முன்னால் நடந்தான். இந்த முறை அவன் பேச்சுக்கு மறுக்க வழி இல்லாமல் பின்தொடர்ந்து உட்கார்ந்தவள் 10 நிமிடத்தில் உணவை முடித்துவிட்டு கிளம்பினர். நரேந்திரன் சில சமயம் காட்டும் கடுமை அவளை எரிச்சல் படுத்தினாலும் அவனது ஒவ்வொரு செயலிலும் நடவடிக்கையிலும் ஒருவித ஸ்திரத்தன்மை தெரிவதைக் கண்டு வியப்படையவே செய்தாள். அந்த நினைவிலேயே, நீங்கள் ரோஜரின் செக்ரட்டரியாக ரொம்ப வருடங்களாக வேலை பார்க்கிறீர்களா என்று கேட்டாள். காரை கிளப்பிய நரேந்திரன் 10 வருடங்களுக்கு மேலாக ரோஜரின் தொழில் நிறுவனங்களின் வரவு செலவுகளை எல்லாவற்றையும் நிர்வகித்து உடனுக்குடன் அவருக்கு தகவல் தெரிவிப்பதுதான் என்னுடைய வேலை. ரோஜர் செய்யும் சமூக தொண்டுகள், அவர் அனுப்பும் நன்கொடைகள் ஒழுங்காக போய் சேர்கின்றனா என்று கண்காணிப்பதும் என்னுடைய வேலைதான் என அவன் முடிக்க, மிதிலாவின் எண்ணம் ரோஜரை பற்றிய நினைவுகளில் மூழ்கியது. எத்தனை உதவிகள், எவ்வளவு பேருக்கு நன்கொடைகள், படிப்பு செலவு மற்றும் மருத்துவ உதவிகள். நிஜமாகவே ரோஜர் பெரிய பரோபகரிதான், சிறந்த மனிதர்தான். அவர் வாய்விட்டு உச்சரிப்பதை கவனித்த நரேந்திரன், அந்த ரோஜர்தான் இப்பொழுது உன்னை உன் குடும்பத்தோடு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகிறார். அதையும் புரிந்து கொள் என்றான். புரிகிறது என்றாள் அவள். கூடவே அவர் நினைப்பது போல் தன் குடும்பத்தை அத்தனை வருடங்களுக்கு பின் பார்ப்பது, சேருவது தனக்கு பாசத்தை வரவழைக்குமா, மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா என்றெல்லாம் பயமும் உண்டானது. 4 மணி நேர களைப்பான பிரயாணத்திற்கு பிறகு மேலூரை அடைந்தனர். நரேந்திரன் விலாசம் சரிபார்த்து கொண்டு கண்டுபிடித்து வீட்டு முன் சரியாக கொண்டு நிறுத்தினான். மிதிலா நிமிர்ந்து பார்த்தாள். மாடியுடன் கூடிய சிறிய ஓட்டு வீடுதான். முன்புறம் சிறிய பால்கனி, பெரிய மான் சன்னல்கள் கொண்ட 2 பூந்தொட்டிகள். ஓரமாக நெடிய அந்த மரம், அது கொடுக்காய்ப்புலிதானே. அன்பு இல்லத்திலும் அவள் அரை ஜன்னல் ஓரமாக இது உண்டே. வியந்தவாறு இறங்கியவள் வீட்டுக்கதவு எந்தவித பரபரப்பும் இல்லாமல் சாத்தப்பட்டிருப்பது கண்டு நரேந்திரனை பார்த்தாள். அவள் நினைப்பை புரிந்து கொண்டவன் போல், நாம் வருவது அவர்களுக்கு தெரியாது என்றான். அவன் கதவை மெல்லத் தட்ட ஆரம்பிக்க அவன் திரும்பி அந்த வீட்டையும் தெருவையும் அதிசயமாக பார்த்தாள். இதுதான் அவளது பிறந்த வீடோ? இங்குதான் அவள் சிறு வயதில் பிறந்து வளர்ந்து இந்த தெருக்களில் ஓடியாடி சென்று 5 வயது வரை வளர்ந்திருக்கின்றாளா? ஞாபகத்தில் எதையுமே அவளால் நினைவுபடுத்த முடியவில்லை. மேற்கொண்டு சிந்திக்க முடியாதபடி கதவு திறக்கப்பட்டு 60 வயது பெரியவர் தனது மூக்கு கண்ணாடியை இடுக்கியபடி தலையை நீட்டினார். லேசான வழுக்கை, நரைத்த மீசை முடிகள், தெற்றுப்பற்கள், பெரிய பயந்த ஒரு சிரிப்பு. இவர்தான் அவள் தந்தையோ? பெயர் கூட சதாசிவம் என்று நரேந்திரன் சொன்னானே. அவரை உற்று பார்ப்பதற்குள் பதறினார் அவர். ஐயோ, வந்துவிட்டார்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்றவர் மிதிலாவை பார்த்து, வா என் தங்கமே, உன் வலது காலை வைத்து உள்ளே வா. நீ இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி கிடக்கின்றது பார் என்றபடி ஓடி வந்து அவளுடைய கையை பிடித்து கொண்டார். கையை பிடித்தபடியே உள்ளே அழைத்து சென்றார். மிதிலாவுக்கு அந்த திடீர் பாசம் நெகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இதுதான் தந்தை பாசமோ? இந்த பாசம் கிடைக்காமலே, இதை அனுபவிக்காமலேயே அவள் வளர்ந்து விட்டாளே. அதற்குள் உள்ளே இருந்து இன்னொரு தலையை எட்டி பார்த்து ஓடி வந்தது. பளபளவன ஜார்ஜெட் சரிகை புடவை ஒன்றில் சற்றேன் அர்ப்பணித்தொடும் வயதில் அந்த பெண்மணி அவளது சித்தி. கேள்வியாய் திரும்பி பின்னால் வந்த நரேந்திரனை பார்க்க அவன் தலையாட்டினான். கழுத்தில் தாலியுடன் கூடிய தாமரை தாளச்சியின், கையில் பளபளக்கும் தங்க வளையல்கள். மேற்கொண்டு அளவெடுக்க முடியாதபடி சித்தி அந்த கரங்களால் அவளை தோளோடு அணைத்தாள். வந்துவிட்டாயா? உன்னை காணாமல் நாங்கள் எல்லாம் எவ்வளவு தவிர்த்து போய்விட்டோம் தெரியுமா? கடவுளே, ஆனாலும் பாவம் இந்த பெண்ணை மட்டும் இரக்கமில்லாமல் இவ்வளவு சோதித்தோட்டாய் என்று கவலைப்பட்டோம். அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு சரி சொல்லிய விதமும் சரி ஒப்புக்காக ஒரு போலி விதமான பாசத்தை எதிரொலிப்பது போலவே மிதிலாவுக்கு தென்பட்டது. கட்டி அணைத்தவளை விடுவித்து, என் பெயர் மாயா, உன் சித்தி முறை. இனி நீயும் என் பெண்தான். உன்னையும் என் மகளாகவே நான் பார்த்து கொள்வேன் என்றபடி மறுபடியும் அவளை உச்சி முகர்ந்து அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்ட போது கொஞ்சம் அதிகப்படியாகவே தோன்றியது மிதிலாவுக்கு. அடுத்து மிதிலாவின் கண்கள் ஆவலாக தேடியது அவளுடைய தாயாரை. என்ன இருந்தாலும் அவளை 10 மாதம் சுமந்து பெற்றவளல்லவா? யார் மிதிலாவை தேடுகிறீர்களோ இல்லையோ, பெற்ற தாய் தேடியிருப்பாள்.
தொலைந்து போன அவள் கிடைக்கவே மாட்டாளா என்கின்ற அந்த நெஞ்சம் எவ்வளவு பதைப்பதைத்திருக்கும். அவளுக்கும் மற்றவர்களை விட தன் தாயாரை, தன்னை பெற்றவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல்தான் அதிகமாக இருந்தது. சித்தியும் தந்தை சதாசிவமும் அழைத்து போக 4 கட்டு வீட்டின் வலதுபுற ஓரமாக இருந்த அந்த சிறிய அறைக்குள் நுழைந்தனர். உள்ளே அவள் எதிர்பார்த்தது போலவே இரும்பு கட்டிலில் போர்வை போர்த்தியபடி அந்த ஜீவன் கொக்கியில் ஜீவனை வைத்து நொந்து நொந்து நோசனாக உழுவத்துடன் சிறு சிறு நோய்களின் பாதிப்புடன் அவளது தாயார் லட்சுமி அம்மாள். எங்கிருந்துதான் அவளுக்கு பாசம் வந்ததோ அவளை அறியாமல் அம்மா என உரக்க கத்தியபடி அவளை கட்டி கொண்டாள் மிதிலா. அப்படி ஓடிப்போய் தாயை கட்டி கொண்டதும் நடுங்கும் கரங்களோடு தாயும் அவளை அனைத்ததும் நிஜமாகவே மெய்சிலிருத்தது மிதிலாவுக்கு. தாயின் நெஞ்சில் அபயம் தேடும் கொஞ்சு போல சிறிது நேரம் கழித்து அந்த நிம்மதியான விவரிக்க முடியாத சுகத்தை அனுபவித்தவள் மெல்ல நிமிர்ந்து அவளுடைய முகத்தை பார்த்தாள். நோயின் பிடியிலும் சோர்விலும் தளர்ந்த முகத்தில் வலுக்கட்டாய முறுவலோடு சந்தோஷத்தையும் பூரிப்பையும் ஒரு சேர படரவிட்டு கொண்டிருந்தாள் அவளது தாய். அவளும் அவளைப் போலவே ஆவலாக மிதிலாவின் முகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பின் 5 வயதில் தொலைத்தவளை 20 வயது அழகு குமரியாக பார்த்தாள். அந்த பிரமிப்பு, பூரிப்பு இருக்காத பின்னே நடுங்கும் விரல்களால் மிதிலாவை அவள் தொட்டு பார்த்து ரசிக்க, மிதிலாவும் அன்னையின் முகத்தில் தெரிந்த பரவசத்தை, பெயருக்கு ஏற்றாற்போல லட்சுமிகரமாக தெரிந்த முகப்பொலிவையும் கண்டவள் 15 வருடங்களுக்கு முன் அன்னையும் தன்னை போல் அழகாகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாள். ஆனால் இறுகி இருக்க வேண்டிய உடம்பிற்கு பதில் எலும்பும் பஞ்சு பொதிகளால் ஆன கூடுமாக அல்லவா அன்னையின் உடம்பு இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? அவளது பிரிவுதானோ? அவள் நினைப்புக்கு ஏற்பது போல வாயை திறந்தார் சதாசிவம். 15 வருடங்களுக்கு முன் நீ தொலைந்து போன அன்று வேதனை தாங்காமல் படுத்தவள்தான். உன்னை பிரிந்த ஏக்கத்திலேயே படுத்த படுக்கையாகிவிட்டாள். தீராத நோயாளி ஆகிவிட்டாள் என்று கூறவும், அப்படி என்ன நோய் அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கிறது என்றாள். அப்படி அப்பா அம்மா என்று அழைத்து உச்சரிப்பதே என்னவோ ஒருவித பரவச உணர்ச்சியை மிதிலாவுக்குள் ஏற்படுத்தியது. இது நாள் வரை அப்படி அழைக்க அவளுக்கு யாரும் இல்லையல்லவா? அவளுக்கு போலவே அவர்களுக்கும் அப்படித்தான் அன்பாக விழித்தது நெகிழ்ச்சி உண்டு பண்ணியிருக்க வேண்டும். அதுவெல்லாம் ஒன்றுமில்லை கண்ணு, சாதாரண காச நோயும் பிளட் சுகரும் தான் என்றவர் அம்மா அவளை தன்னோடு ஆசையாக அணைத்து கொண்டு பக்கத்தில் உட்கார வைத்து பரிவாக அவள் தடவி கோதிய சதாசிவம், அவளது பாதி நோய் உன் பிரிவால் ஏற்பட்ட தவிப்புதானே தங்கம். இப்பொழுது நீ கிடைத்து விட்டாயல்லவா, இனி எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஒருபுறம் கோழி குஞ்சு போல் தன்னை ஆசையாக கட்டி கொண்ட அன்னை, மறுபுறம் தங்கம் தங்கம் என கொஞ்சியபடி பரிவோடு தலையை வருடும் தந்தை என இருவரையும் பார்த்து பார்த்து நெகிழ்ந்தவள் தன்னை நிலைக்குத்திய கண்களின் பார்வையோடு யாரோ பார்ப்பதை உணர்ந்து திடுக்கிட்டாள். அந்த கண்கள் சித்திக்கு சொந்தமானவை. அவளை வீட்டில் விட்ட 3 மணி நேரத்தில் நரேந்திரன் கிளம்பிவிட்டான். அவன் போகும் முன் சொன்ன சில வார்த்தைகள் அவளுக்கு ஒருவித எரிச்சலை உண்டு பண்ணியது. இதோ பாரு மிதிலா, உனக்கென்று ஒரு குடும்பம், தாய் தந்தை, சொந்தம் என்று வந்தாகிவிட்டது. அதனால் என நிறுத்தினான். அதனால் இனியும் இந்த வாழ்க்கை ஒத்து வராது, பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திரும்பவும் அன்பு இல்லம் சென்று விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் இப்பொழுதே அதை அழித்து விடு. உனக்கென்று சொந்தங்கள் இருப்பது தெரிந்துவிட்டது என்றோ அன்று முதலே அன்பு இல்லத்தில் இருக்கும் தகுதியை நீ இழந்து விடுகின்றாய், புரிகிறதா என்றவன் விரட்டல் போல சொன்ன விதம் மிதிலாவுக்கு கோபத்தை கிளறியது. இது பற்றியெல்லாம் நான் ரோஜரிடம் பேசிக்கொள்கிறேன் என்றாள் விடுக்கென்று. ஆனால் அவனும் விடாமல் ரோஜரின் எண்ணத்தை நான் பிரதிபலிக்கின்றேன், அதையும் புரிந்து கொள் என்றபடி கையசைப்புடன் கிளம்பிவிட்டான். அவன் காரில் ஏறிச் செல்வதை முறைப்புடன் பார்த்தபடியே திரும்பியவள், சாந்தமே உருவான ரோஜரின் செக்ரட்டரியாகி இருக்கிறான். ஆனால் அடிக்கடி விரட்டுவதும் கொட்டுவதுமாக அல்லவா அவளிடம் பேசுகின்றான். என்ன மனிதன் இவன் என நரேந்திரன் நினைத்து எரிச்சலும் கொண்டாள். ஆனால் அன்றுதான் அவளது வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. ஹேமா அவளை விட 2 வயது குறைவான அவளுடைய தங்கை. காலேஜில் 2ஆம் வருட படிப்பு படிப்பவள். கல்லூரி டூர் 3 நாள் முடித்துவிட்டு அன்றுதான் ஊர் திரும்பியிருந்தாள். அவளுக்கு புது விருந்தாளியான மிதிலாவை பார்த்ததும்
திகைப்பு. சித்தி அவளை அறிமுகப்படுத்தி, சின்ன வயதில் பார்த்திருப்பாய், உன் தங்கை. இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடி இருக்கிறீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்ற பொழுது இருவரும் சேர்ந்துதான் சிரித்தார்கள். மிதிலா ஹேமாவின் கையை பிடித்துக்கொண்டு அவளுடைய படிப்பு பற்றி எல்லாம் அக்கறையாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். ஹேமாவுக்கு மிதிலாவை பார்த்ததும் பெரிய விரைப்புதான். அதிலும் அவளைப் போல் ஒரு விதமான ஜாடை மடைகள், தொங்கும் காதணிகள், மின்னும் நகை அலங்காரம், ஃபேஸ் கிரீம்கள் என எந்த விதமான செயற்கை அழகும் இல்லாமலேயே இயற்கையாக பளிரிட்ட மிதிலாவின் அழகு அவளை பிரமிக்க வைத்தது. ஐயோ, தொலைந்து போன அக்காதானே, நீங்கள் உங்களை நினைத்து அம்மா தினம் தினம் கண்ணீர் விட்டு அழுவார்கள் என மிதிலாவுக்காக உருகவும் செய்தாள். மிதிலா அவளை விசாரித்தது போலவே பதிலுக்கு மிதிலாவை பற்றி, அவள் அன்பு இல்ல வாழ்க்கை முறை பற்றி அவளோடு விசாரித்தாள். தனக்காக வீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த பெரிய அறையில் மிதிலாவின் உடைமைகளை வைக்க இடம் கொடுத்ததோடு மட்டுமின்றி தான் வைத்திருந்த சேலை குவைகளில் இருந்த 5-6 நல்ல சேலை ரகங்களை எடுத்து மிதிலாவுக்கு அணியவும் கொடுத்தாள். புன்னகையோடு அவற்றை மடுத்த மிதிலா தன்னிடமிருந்த புத்தம்புது அணியில் சேலை ஒன்றை அவளுக்கு பரிசளித்து அவளுக்கு வியப்பூட்டினாள். ஹேமாவிற்கு மிதிலா தன்னை விட அழகு என்ற விஷயம் உறுத்தலாகவே இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் மிதிலா ஹேமாவை அப்படி நினைக்காமல் வலிய போய் பழகினாள், பேசினாள். ஹேமா பார்ப்பதற்கு கொஞ்சம் கோபக்காரி போல் தெரிந்தாலும் சரியான வழி எதையும் யோசிக்காமல் பட்டப்பட்டு கொட்டி விடுபவள். அதனால் 3ஆம் நாளே மிதிலாவிடம், என் அம்மாவிற்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, பிடிப்பது போல் நடிக்கிறாள் என்று உளறி கொட்டிவிட்டாள். மிதிலாவுக்கு இந்த விஷயம் தெரிந்ததுதான். இவ்விடம் தாரமாக சித்தி என்று வந்தவளுக்கு மூத்த தாரத்தின் பெண்ணை எப்படி பிடிக்கும்? எந்த ஊர் சரித்திரத்திலும் அது இருக்காதே. அதனாலேயே கூடுமான வரையில் தாயின் அறையிலேயே தன் பொழுதுகளை கழிப்பாள். தாய்க்கு பணி செய்வதும் தாயின் கால்மாட்டில் அமர்ந்தவாறு இதுநாள் வரை தான் கண்டிராத அந்த தாயை பார்த்து பார்த்து ரசிப்பதுமாகவே அவளுடைய பொழுது போயிற்று. தாய்க்கு அன்பு இல்லத்தில் தான் வளர்ந்த விதம், ரோஜரின் பண உதவி, ரங்கமணியம்மாளின் அன்பு என ஒன்று விடாமல் விளக்கினாள். எல்லாவற்றையும் கொட்டியபடி ஆச்சரியமாக கேட்ட தாய் லட்சுமியம்மாள் கூடவே, சிறு வயதில் எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாய் கண்ணு, இந்த பதவிக்கு, இந்த பாவிக்கு உன்னை ஆசை தீர சீராட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு கொடுப்பினை இல்லாமல் போயிற்றே என்பாள். அன்றுதான் மிதிலாவும் தன்னை பற்றி சிறு வயது விவரங்களை ஆவலாக கேட்டாள். லட்சுமி அம்மாள் கதை போல சொல்ல ஆரம்பித்தாள். கண்ணு, நீ பிறந்த 1 வயது முதல் சுட்டி குழந்தை தான். துருதுருவென்று சுற்றி வருவாய். பொக்கை வாய் சிரிப்பு சிரித்து எல்லோரையும் சிரிப்பாய். உன்னை பார்த்தாலே எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சுவார்கள் தெரியுமா என ஆரம்பித்து விவரித்தாள். அந்த நாளை ஒரு பயங்கரமான நாள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அன்று பக்கத்து ஒரு அம்மன் கோவில் கொடை திருவிழா 10 நாட்கள் விமரிசையாக நடக்கும். ஊரே திறந்து சென்று கலந்து கொள்ளும். பாட்டு, கூத்து, நடனங்கள், கேளிக்கை, விளையாட்டுக்கள் என திருவிழா நடக்கும். கோவில் மைதானமே களை கட்டி மக்கள் கூட்டம் நெருக்கும். அப்படி அந்த கூட்டத்தில் தான் நீ தொலைந்து போனாய். அன்று பார்த்து தலைவலி காரணமாக நான் உன்னுடன் வரவில்லை. உன் அப்பாவும் சித்தியும் தான் வந்தார்கள். அன்றுதான் கூட்ட நெரிசலில் விதிவசத்தில் நீ பிரிந்து விட்டாய், காணாமல் போய்விட்டாய் என்று தான் சொல்ல வேண்டும். பின் நாங்கள் உன்னை தேடாத இடமில்லை. ஒரு இடம் விடாமல் 1 வாரம் தேடினோம். எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கடைசி வரை நீ கிடைக்கவே இல்லை. அழுதழுது என் கண்களில் நீரே வற்றிவிட்டது என்று சொன்னபடி தாயார் கண்ணீர் துளிகளை சிந்த அவசரமாக தாயை அணைத்து பிடித்து, பழைய கதையை விடுங்கள், அதுதான் நான் வந்து விட்டேனே அம்மா என்று தேற்றினாள். லட்சுமி ஒரு கணம் குழந்தையாகி மகளின் நெஞ்சில் அப்படியே ஒட்டி கொண்டாள். இருவரும் கட்டிப்பிடித்தபடியே கொஞ்ச நேரம் கிடந்தனர். அந்த அணைப்பு சுவாரஸ்யமே பேச வார்த்தைகளின்றி எத்தனையோ விஷயங்களை அவர்களுக்கு புரிய வைப்பது போல் இருந்தது. பின் அவள் தலையை நிமிர்த்தி, லட்சுமி அம்மாள், கண்ணு, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். உன்னுடைய பெயர் மிதிலா இல்லை. நாங்கள் ஆசையாய் உனக்கு வைத்து கொஞ்சிய பெயரே வேறு என்றாள். என்ன பெயரம்மா என்றாள். அவளாக கேட்க லட்சுமி அம்மாள் அமைதியாக உச்சரித்தாள், திருநிறை செல்வி.
அடுத்து வந்த 3 நாட்களும் மிதிலாவுக்கு என்னவோ போல்தான் இருந்தது. அன்பு இல்லத்தில் சுறுசுறுவென்று வழக்கமாக பணிகளை செய்துபடி ஓடியாடி வந்தவளுக்கு திடீரென சொந்தம் என ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு, இதுதான் உன் அப்பா, இதுதான் உன் அம்மா, இதுதான் உன் சித்தி என உறவுகளை சொல்லிக்கொண்டு நினைத்து பார்க்க வினோதமாக கூட அவளுக்கு தோன்றியது. 5 நாட்களுக்கு முன் இப்படியெல்லாம் அவள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லையே. அன்பு இல்லத்தில் வளர்ந்தவர்களுக்கு அவர்கள் எல்லோரும் தான் உடன்பிறப்புகள், தன்னுடைய உறவுகள் என்ற எண்ணம் வியாபித்திருந்தது. ஆனால் இப்பொழுது புதிதாய் அவளுக்கென்று ஒரு குடும்பமே இருப்பது தெரிய வந்துவிட்டதே. இருந்தாலும் வாழ்க்கை நீரோட்டத்தில் மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதவை. அவைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற மனநிலையை அவள் வரவழைத்து கொண்டாள். அவளது வீடு சிறியதாக இருந்தாலும், சிறு சிறு அறைகளுடன் கூடியதாக இருந்தாலும், முன்புற அறை 2லும் சித்தி மாயாவும் அவளது மகள் ஹேமாவும் தங்கிக் கொள்ள பின் அறையில் அம்மா இருந்தாள். தன்னுடைய உடைமைகளை அம்மாவின் அறையிலேயே மிதிலா வாங்கி எடுத்து வைத்து கொண்டு தாயின் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கயிற்று கட்டிலேயே போர்வையை விரித்து தனக்கும் படுக்கையாக்கி கொண்டாள். தந்தை சதாசிவம் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். தனது ஓய்வு நேரத்தை கோயில் குளம் என்று இறைப்பணிகளில் ஈடுபட்டு பாதி நேரத்தை அப்படியே கழித்துவிட்டு பெரும்பாலும் இரவில் தான் வீடு திரும்புவார். முன்காலில் தன் பெரிய துண்டை விரித்து படித்தும் கொள்வார். தாய் லட்சுமிக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை தினமும் சரிபார்த்து கடைவீதியில் வாங்கி வைத்து கொடுத்துவிட்டு வெளியே கிளம்புவார். மிதிலா வந்ததும் தாயை கவனிக்கும் பொறுப்பு முழுவதும் தனதாகி ஏற்றுக்கொண்டு விட்டதால் பக்கத்து மருத்துவரிடம் முதலில் கூட்டிச் சென்று தாயின் உடம்பிற்கு என்ன நோய் என்று அறிந்து கொண்டாள். தந்தை முன்பு சொன்னது போலவே குளிர் நேரங்களில் வரும் இருமலும் சளி தொல்லைகளுமே அம்மாவின் பிரச்சனை என்பது அவளுக்கு புரிந்தது. நல்ல வேளை வேறு எதுவும் பெரிய நோயாக அம்மாவிடம் பாதிப்பு ஏற்படவில்லை என்று நிம்மதியும் அவளுக்கு வந்தது. மேலும் மிதிலாவை மீண்டும் பார்த்த சந்தோஷத்தில் லட்சுமியின் உடல்நிலையும் வெகுவாக முன்னேற்றம் கண்டது. மிதிலா, உன் உண்மையான பெயர் திருநெறிச்செல்வி என்று ஞாபகப்படுத்தினாள். மிதிலாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவள் திருநெறிச்செல்வியா, திருநெறிச்செல்வி, திருநெறிச்செல்வி என 2-3 முறை உச்சரித்து பார்த்து கொண்டாள். இனிமையாகத்தான் இருந்தது. அந்த சந்தோஷ உணர்வில் கண்கள் மின்ன தாயாரை பார்த்தாள். ஆனால் நானும் உன் அப்பாவிடம் செல்வி என்றே உன்னை கூப்பிடுவோம். செல்வி எனது பாட்டியின் பெயர். அதைத்தான் திருநெறி செல்வியாக உனக்கு வைத்து அழகு பார்த்தோம் என்று லட்சுமி விடாது கூறிய பொழுது, உன் அப்பாவிற்கு நீ இல்லை என்றால் உயிர், பள்ளியில் நீ என்றால் உயிர், பள்ளியில் செல்லும்போது கூட உன்னை பற்றித்தான் நினைப்பார். வாத்தியார் வேலையும் முடிந்து வந்ததும் உன்னை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சம் ஆரம்பித்துடுவார். நீயும் ஒட்டுப்புல்லு போல உன் தந்தையிடமே ஒட்டிக்கொள்வாய் என்று முடித்த மிதிலா திடீர் ஞாபகம் வந்தவளாக சட்டென, பின் அவ்வளவு பாசம் வைத்திருந்தவர் எதற்காக அம்மா 2வது கல்யாணம் செய்து கொண்டார் என்றதும் தாயின் முகம் கருத்து மாறியது. கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டோமோ என மாறிவிட்ட தாயின் முகத்தை பார்த்து மிதிலா திகைத்து போனாள். ஆனால் செல்ல மகளுக்கு புரிய வைப்பது இனி அவசியம் என்பதாலோ என்னவோ அம்மா லட்சுமி அம்மாள் வறட்ட புன்னகை ஒன்றை உதிரவிட்டவள் சற்று இறங்கிய குரலில், அது எல்லாம் விதிதான் கண்ணு. பக்கத்து வீட்டுக்கு யாருமில்லாத அனாதை போல் குடி வந்தவள்தான் உன்னுடைய சித்தி. உன் அப்பாவுக்கு இரக்க சுபாவம், பாவம், ஆதரவற்றவள் என்று அவ்வப்பொழுது உவரது போனார். அவள் வருமானத்திற்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்க முயற்சி செய்தார். அந்த நேரம்தான் இருவருக்கும் நெருக்கம் வந்துவிட்டது. அவள் இவரை பார்த்து மயங்கினாளோ இல்லை, இவர் அவளை பார்த்து மயங்கினாரோ என்னவோ ஒன்று நடந்து ஊர் அசிங்கமாக இருவரையும் பற்றி பேச நடக்க ஆரம்பித்து விட்டது. இவரிடம் என்ன ஏது என்று கேட்டால் இடித்த புலி போல தலை குனிந்து நிற்கிறார். அவளோ சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து வாழ்க்கை கொடுங்கள் அக்கா என்று அழுகிறாள். என்ன செய்ய முடியும் என்னால்? கடைசியில் கடவுளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு இருவருக்கும் இறைவன் சந்நிதியில் நானே மாலை மாட்டி வைத்து மாயாவை 2ஆம் தாரமாக ஆக்கி வைத்தேன். அது பழைய கதை, அதை விடு கண்ணு என் சலிப்பு பொங்க சொல்லி முடித்தாள் லட்சுமி. அந்த நிலையிலும் தாயின் சுருக்கமான முகத்தில் தெரிந்த வேதனையும் வெறுப்பையும் அவளால் உணர முடிந்தது. அம்மாவால் தான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு தரப்பு நடந்து ஊர் உலகுக்கு தெரிந்து அசிங்கமாகி விட்ட பிறகு எப்படி தப்பிக்க முடியும்? அம்மா செய்தது கூட ஒருவித நியாயம்தான். ஆனால் அப்பா இப்படி ஒரு சபல புத்திக்காரராக இருப்பார் என்று அவளால் கொஞ்சமும் கற்பனை பண்ண முடியவில்லை. நான்
இன்று நரைத்த தாடியும் நெற்றியில் ஊதி பொட்டைமா சாமியாராக இருப்பவரா என்று அப்படி நடந்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கட்டிய மனைவி லட்சிகரமாக பக்கத்தில் இருக்க அப்பா இன்னொரு பெண்ணை நாடியது மன்னிக்க முடியாதது ஒன்று. மிதிலாவுக்கு அது பெரும் அருவருப்பான விஷயமாக வெளிப்பட்டது. அதனால்தானோ என்னவோ நரேந்திரன் சித்தியும் உனக்குண்டு என்று விவரித்தது முதல் அம்மாவைத்தான் பாசத்திற்காக நாடி தேடியது அவளது மனமே தவிர தந்தை மேல் எந்த ஒரு ஈடுபாடும் அன்பும் உருவாகவில்லை. இங்கு வீட்டிற்கு வந்தபோது கூட சதாசிவம்தான் தங்கமே தங்கமென நொடிக்கு ஒரு தரம் கூப்பிட்டு உருகினாரை தவிர அவளுக்கு பெரிதான ஈர்ப்பு ஒன்றும் அவரிடம் ஏற்பட்டவில்லை. மேலும் தந்தை விஷயத்தில் இரண்டாம் மனம் புரிந்தமைக்கு அப்படி என்ன நியாயத்தை அவர் உணர்த்தி விட முடியும் என்ற வலுவான கேள்வி எழுந்து விட்டதாலேயே தந்தையை வெறுக்கும் எண்ணமும் அவளுக்குள் துளிர்விட ஆரம்பித்தது. இருந்தாலும் கடந்த 10 நாட்களாக அதையெல்லாம் வெளிப்படுத்தாதவாறுதான் நடமாடினாள். பல மணி நேரம் தாயின் நோயுடன் அறையிலேயே கடந்துகளும் அவ்வப்பொழுது தந்தையுடன் நூலகம், பக்கத்து சிவன் கோவில், கடைவீதி என்று வெளியேயும் சென்று வந்தாள். ஒரு கையில் குடையும் மறு கையில் அவளை ஆதரவுமாக பிடித்து கொண்டு நடக்கும் தந்தையின் வயோதிக கோலத்தைக் கண்டு அவள் மனம் இறங்கத்தான் செய்தது. அவளாகவே உற்சாகமாக வலியை ஏதாவது பேசிக்கொண்டுதான் வருவாள். இடையிடையே சதாசிவம்தான் அவளை ஒருவித நெருடும் பரிதாப பார்வையை பார்ப்பார். அந்த பார்வைக்கு ஏதோ ஒருவித வலுவான காரணம் இருக்கக்கூடும் என்றெல்லாம் மிதிலா வியந்தது. வேறு என்ன, எந்தவித காரணமும் இல்லாமல் தன்னை மகள் கேவலமாக நினைக்கத்தானே செய்வாள் என்ற எண்ணம்தானே. அதே போல சித்தி மாயாவின் தேன் தடவிய பேச்சும் சற்று அதிகப்படியான கவனிப்பும் இது அவளது இயல்பான சுபாவம் அல்ல என்பதை மிதிலாவுக்கு உணர வைத்தது. எதற்காக இந்த கரிசனம் என்று கூட நினைப்பாள். சில சமயம் சித்தியே தான் போட்டு இருப்பது வேஷம்தான் என்பதை உணர்த்துவது போல, ஆமாம், அனாதை இல்லத்தில் வந்தாயே, அங்கு ஆதரவற்ற அனாதிகள் மட்டும்தானா, இல்லை ஊனமுற்றோர் கூன் குருட எல்லாமும் உண்டா என்பாள். பிறகு அப்படியே இந்த சாப்பாடு கூட கல்யாண வீடுகளில் ஹோட்டல்களிலும் மிச்சம் மீதி இருக்கிற உணவு தானே என்பாள். அதை தின்றுதானே நீங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு குத்தி கிழிப்பதும் உண்டு. ஆனால் மறுகனவே மிதிலாவின் முதல் போகும் போக்கை உணர்ந்து கொண்டு டக்கென்ற பேச்சை மாட்டிக்கொண்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை கண்ணு, நீ அப்படியெல்லாம் அங்கு கிடந்து கஷ்டப்பட்டிருப்பாயே என்று சொல்ல வந்தேன் என்று முடிப்பாள். அது போதாது என்று அவளிடம் அன்பு வைத்திருப்பதை அவளுக்கு உணர்த்துவது போல அடிக்கடி பக்கத்தில் வந்து மிதிலாவை ஒரு அணைப்பு செய்துவிட்டு வேறு அவளை விடுவிப்பாள். சில சமயம் உச்சி முகுவது போல் முத்தம் வேறு. அவ்வளவு பிரியம் மிதிலாவின் மேல் வைத்திருக்கின்றாளாம். இது என்ன கன்றாவி கூத்து! எனவே மிதிலாவை இதை கவனித்துவிட்டு சித்தியின் இந்த பாச நடிப்பிற்கு பின்னால் வலுவான காரணம் ஒன்று இருப்பதை மறு வாரமே உணர்ந்த போது அதிரத்தான் செய்தாள். மிதிலா தன் புது உறவுகளில் புது வீட்டில் ஓரளவு பழகி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றாடம் எழுந்ததும் தாயை கவனித்து பணிவிடைகள் செய்வது, சமையலில் சித்திக்கு உதவுவது, தங்கை ஹேமாவுக்கு புரியாத பாடங்களை சொல்லிக் கொடுப்பது என நேரம் கழிந்தது. ஆயினும் ஏதோ ஒன்று வீட்டில் நிரடலாக இருப்பதை மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. அது என்னவென்று அவள் யோசித்து பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தாயின் உடல்நிலையில் அவள் வந்த பிறகு தெரிந்த முன்னேற்றம் அவளை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தியது. எத்தனை வருடங்கள் சிரிப்பை தொலைத்து வாடி வடங்கி இருந்த அந்த முகம் இப்பொழுதுதானே லேசான புன்முறுவலுடன் சிரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த புன்னகையை தாயிடம் எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டாள் அவள். இதற்கிடையே அவளது ஸ்பான்சரான ரோஜர் ஒரு நாள் ஃபோன் செய்து அவளது நலம், புது இடம் பற்றி விசாரணையெல்லாம் செய்த போது விரிவாக எடுத்துச் சொன்னாள். தான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் அதற்கு காரணமான அவருக்கு மீண்டும் தன் நன்றியை தெரிவிப்பதாகவும் எடுத்துரைத்தாள். அன்று தாயில் விலாவாரியாக ரோஜரை பற்றி, அன்பு இல்லத்தை பற்றி, அவள் இதுவரை வளர்ந்த முறை பற்றி, அவர் அவளுக்கு உதவியதை பற்றியும் எடுத்து கூறினாள். அப்படியா, அவரை பார்த்தால் நான் காலில் விழுந்து நன்றி சொல்ல வேண்டும் கண்ணு என்று பரிதி வைத்தாள் தாய். நானே அவரை இன்னும் பார்த்ததில்லை. தன் முகம் தெரியாமலே உதவி செய்ய நினைப்பவரும் பரோபகாரி அவர் என்று மிதிலா பதிலுக்கு விளக்கினாள். அப்படி பேச்சு வாழ்க்கையில் பேசும் பொழுதுதான் லட்சுமியம்மாள் தயங்கி அந்த பேச்சை ஆரம்பித்தாள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது கண்ணு, அதை சொன்னால் நீ பயந்து விடுவாயோ, உன்னிடம் அதை சொல்லவா வேண்டாமா என்றெல்லாம் தவிப்பாய் உணர்ந்து நான் வாடுகின்றேன். அந்த உணர்வுதான் என்னை வாட்டுகின்றது கண்ணு என குரல் உடைய
அங்கலாய்த்த பொழுது நிஜமாகவே மிதிலா பயந்துதான் போனாள். ஆயினும் தாயின் மனக்குறை என்ன ஏது என்று தெரிந்து கொள்ளும் அவளில் எதுவானாலும் சொல்லுங்கள் அம்மா, நீங்கள் உடன் இருக்கும் பொழுது எனக்கு பயம் துளியும் இல்லை, மிகவும் தைரியமாக இருக்கின்றேன், சொல்லுங்கள் என்றாள். லட்சுமி அம்மாளும் சித்தி மாயா அவளது மகள் ஹேமா தந்தை உறுதி செய்துவிட்டு அந்த சிறிய அரவின் கதவை பூட்டிச் செய்து விட்டாள். பின் பெரிய ரகசியமாய் அதை விவரிக்க ஆரம்பித்தாள். அதை கேட்ட மிதிலாவுக்கு தழும்பும் கண்ணீர் துளிகளை அடக்கவே முடியவில்லை. கண்ணு, 5 வயதில் நீ தொலைந்து போன விதியல்ல, சதி, அதுவும் உன் சித்தி மாயாவின் சதி என ஆரம்பித்த லட்சுமி அம்மாள் நடந்த எல்லாவற்றையும் விவரிக்க ஆரம்பித்தாள். பக்கத்து ஊர் கோயில் கொடை திருவிழாவிற்கு நானும் உன் தந்தையும் மட்டும்தான் செல்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் பாழை போன தலைவலி என்னை வாட்டியதால் நான் வரவில்லை என்று உன் தந்தையிடம் கூறி உன்னை மட்டும் திருவிழாவிற்கு கூட்டிச் சென்று காட்டும்படி சொல்லிவிட்டேன். அப்போதுதான் உன் சித்தி குறுக்கிட்டு தனக்கு கோயில் திருவிழாவை பார்க்கும் ஆசை இருப்பது என்று கூறி அப்போது கைப்பிள்ளையாய் இருந்த அவளது மகள் ஹேமாவை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டாள். எனக்கு மாயா மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது என்றாலும் அவளை ஓரளவிற்கு நம்பினேன். அதனாலேயே அவளை உன்னை திருவிழாவிற்கு அனுப்பி வைத்தேன் அவளுடன். ஆனால் அங்குதான் ஆரம்பித்தது வினை, மாயாவின் திட்டம் போட்ட சூழ்ச்சி. பாவி பாதகி கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் என்ன காரியம் செய்தாள் தெரியுமா? அம்மாவின் முகத்தில் கோபமும் ஆத்திரமும் ஒரு சேர ஆவேசமும் படர்வதை அதிசயமாக பார்த்தவாறு, அப்படி என்ன செய்து விட்டார்கள் அம்மா என்றாள் மிதிலா. உன்னை திருவிழா கூட்டத்தில் தொலைந்து விட்டதாக சொன்னார்களே, அது சுத்த போய். உன்னை வேண்டுமென்றே அவளது மாமன் மகன் ஒருவனின் துணையோடு அவன் மூலமாக அனாதை போல் ஆக்கி உன்னை அன்பு இல்லத்தில் சேர்த்து விட்டவளே இந்த மாயாதான், உன் இரக்கமற்ற சித்திதான். மூச்சு வாங்க முடித்தாள் லட்சுமி அம்மாள். கேட்ட மிதிலாவும் பயங்கரமாக அதிர்ந்து போனாள். என்ன, திருவிழா கூட்டத்தில் ஒன்றும் அவள் தொலைந்து போகவில்லையா? சித்திதான் திட்டம் போட்டு நடத்தி அவளை தொலைத்ததாக சொல்லி யார் மூலமாக அவளை அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டிருக்கின்றாளா? இப்படியா நடந்தது? இப்படியா நடந்திருக்கக்கூடும்? இப்படி நடக்கும் அளவுக்கு கள்ளம் கபடமற்ற 5 வயது சிறுமியான அவளை அனாதை போல் ஈவு இரக்கமற்ற பிறவியா இந்த சித்தி? அவ்வளவு கொடுமைக்காரியா, பாவியா அவள்? மிதிலா நம்ப முடியாத அதிர்ச்சியில் வாயை பிளக்க, உண்மைதான் கண்ணு, மிகப்பெரிய பாவி அவள். தனது சுயநலத்திற்காக தாயையும் கன்றையும் பிரித்த கொடுமைக்காரி அவள். இந்த வீட்டில் தன் மகள் மட்டும்தான் வாரிசாக வளர வேண்டுமென்ற அகங்காரத்தில் அவள் செய்த அநியாயம் இது. எனக்கு 15 வருடங்களுக்கு பின் போன மாதம்தான் அந்த மாமன் மகன் மூலம் இது தெரிய வந்தது. அவன் சரியான போக்கிரி. அடிக்கடி மாயாவிடம் வந்து பணம் கேட்டு தொல்லை செய்வான். அப்படி ஒரு நாள் அவன் மாயாவிடம் தகராறு செய்யும் பொழுது பேச்சோடு பேச்சாக இதை சொல்ல நான் அதிர்ந்து போய்விட்டேன். அதே அதிர்வோடு தான் உன் தந்தையிடம் போய் விஷயத்தை சொன்னால் எனக்கு அங்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னம்மா சொல்லுகின்றீர்கள்? தந்தை அப்படி என்னதான் சொன்னார்கள்? ஒன்றும் சொல்லவில்லை. இடைத்த பொலி மாதிரி மௌனம் காத்தார். ஏனென்றால் நடந்த எல்லா விஷயமும் அவருக்கும் தெரியுமாம். அவர் இதை சொன்னபோது எனக்கு கண்கள் சொர்க்க மயக்கமே வந்துவிட்டது. என்னம்மா, அப்பாவுக்கும் தெரிந்துதான் இது நடந்ததா? எப்படி இது? மிதிலா துடித்து போய் கேட்க அவளை ஆறுதலாக பிடித்து அணைத்து கொண்ட லட்சுமி அம்மாள் அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் வினோதமாக மேலும் அதிர்ச்சியூட்டும்படி இருந்தது. மிதிலா, அப்படி என்ன காரணத்தை சொன்னார் அம்மா? உன் கொடுமைக்கார சித்தி இங்கு நீ வளர்ந்தால் உன்னை ரொம்பவும் சித்திரவதைப்படுத்தி அவஸ்தைப்படுத்துவாளாம். அதனால் நீ அங்கு வளர்வதுதான் உத்தமமாம். அவரும் இதைத்தான் யோசித்து பார்த்து மனதை கல்லாக்கி கொண்டாராம். என்ன ஒரு கல் மனசு! மிதிலா வாய்விட்டு அரற்ற லட்சுமி அம்மாள் தலையை வெகுவாக ஆட்டியவள். இதையேதான் நானும் அவரிடம் கேட்டேன். அதற்கும் வேறு வழியில்லை லட்சுமி, இந்த அடங்காப்பிடாரி கையில் வகையாக நான் சிக்கிக்கொண்டேன். இவளது பிடியிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியவில்லை. நான் ஏதாவது கேட்டு சண்டையிடப் போய் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போய் என விரட்டிவிட்டால் என்ன செய்வது? அதனால்தான் எல்லா வேதனைகளையும் மனதுக்குள் வைத்து புழுங்கிக் கொண்டு நடைப்பிணமாய் அலைகின்றேன். ஆனால் இவ்வளவு வருடங்களாக இந்த உண்மையை உன்னிடம் மறைத்ததற்கு என்னை மன்னித்து விடு என காலில் விழாத குறையாய் அழுதே விட்டார். பின் அவரை நான் என்ன செய்வது?
அம்மா நிறுத்த எல்லாம் நடிப்பு, சுயநலம். அந்த பசப்புக்காரி மாயாவின் வலையில் என்று விழுந்தாரோ அன்றே பந்தம், பாசம், சுயபுத்தி என எல்லாவற்றையும் அப்பா இழந்து விட்டார் போல என பொறுமியவள் வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்காக அவரை ஒரேடியாக வெறுத்து விடாதே கண்ணு என்று தாய் பதைபதைப்பாக சொல்லவும், இப்படி அப்பாவித்தனமாய் அம்மா இருப்பதால் தான் அப்பா இவ்வளவு தூரம் விஷயங்களை மறைத்து ஏமாற்றியிருக்கிறாய் என்றும் நினைத்தாள். இருந்தாலும் விடாமல், அப்புறம் என்ன நடந்ததம்மா என்றாள். விஷயம் தெரிந்த நான் துடித்து போய்விட்டேன் கண்ணு. என் உடம்பு நோயையும் மீறி மாயாவிடம் சண்டை போட்டேன். ஆனால் அந்த கல்நெஞ்சுக்காரி கொஞ்சமும் அசரவில்லை. ஆமாம், நான் தான் அவளை அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்த்து விட்டேன். என் வாரிசான் இந்த வீட்டில் வளர வேண்டும் என்று பொய்யாரமாகச் சொன்னாள். அப்பொழுதுதான் எனக்கு இந்த என் பாட்டியின் பூர்வீக சொத்தான வீட்டை தன் பெயருக்கு மாற்றி எழுதி வைக்கும்படி நச்சரித்து கொண்டிருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. இவளை போன்ற கபடதாரியிடமிருந்து உண்மையை வரவழைத்து உன்னை மீட்க வேண்டுமென்றால் அது ஒன்றுதான் வழி என முடிவெடுத்தேன். அதனால் மாயாவிடம் என்னுடைய மகளை அனாதை இல்லத்திலிருந்து மீட்டு என்னிடம் ஒப்படைத்தால் உடனே வீட்டை உன் பெயருக்கு மாற்றி பத்திரம் எழுதி தருவேன் என்று உறுதி கூறினேன். அப்படி உறுதியாக சொன்னதும் தான் இந்த கல்நெஞ்சுக்காரி மாயா மனசு மாறி அவளது மாமா மகன் மூலம் உன்னை சேர்த்துவிட்ட அன்பு இல்லத்தை பற்றி சொன்னாள். உடனே உன்னை பார்க்க துடித்தேன். என் உடம்பு நோயையும் பொருட்படுத்தாது உன் அப்பாவை கூட்டிக் கொண்டு உன் சிறு வயது புகைப்படத்துடன் அன்பு இல்லத்திற்கு வந்து அழாத குறையாக முறையிட்டேன். அப்பொழுதுதான் நான் சொன்ன விவரங்களை எல்லாம் சரிபார்த்து நான் தேடும் தொலைந்து போன சிறுமி நீதான் என்பதை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார்கள். பின்தான் உன்னை ஸ்பான்சர் ரோஜரிடம் விசாரித்து மேலும் சில தகவல்களை சரிபார்த்து விட்டு எங்களிடம் ஒப்படைத்தா அறிவுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். நானும் அவர்கள் சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்து திரும்பி வந்துவிட்டேன். இங்கு வந்து உன் வருகைக்காக எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருந்தேன். நீயும் எங்களை தேடி வந்துவிட்டாய். இதுதான் நடந்தது கண்ணி. அம்மா எல்லாவற்றையும் உணர்ச்சி பொங்க சொல்லி முடித்தை கேட்ட மிதிலாவுக்கு தலையே பாரமாகி வலிப்பது போல் இருந்தது. எல்லாம் சரி, நடந்த எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் என்று தானே அம்மா சொன்னாள். அப்படியானால் அப்பா தான் இத்தனை வருடங்கள் இந்த உண்மையை அவள் திருவிழாவில் தொலைந்து போகவில்லை, அனாதை இல்லம் ஒன்றில் சேர்க்கப்பட்டு வளர்ந்து வருகிறாள் என்ற உண்மையை அம்மாவிடம் சொல்லாமல் சித்தியுடன் கூட்டு சேர்ந்து மறைத்து விட்டாரோ? அவ்வளவு கல் நெஞ்சமா அவருக்கு? அம்மாவிடம் அதை கேள்வியாய் கேட்டபொழுது பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள் அந்த தாய். மிதிலா தாயிடமிருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை அதிர்ச்சியாக எதிர்பார்க்கவில்லை. கேட்டவள் நிலை குத்திய கண்களுடன் அரண்டுதான் போனாள். எவ்வளவு பெரிய துரோகம்! பெற்ற பிள்ளையே சித்திக்கு பயந்து அனாதை போல் அன்பு இல்லத்தில் சேர இந்த அப்பாவு துணை போயிருக்கிறாரே, அதுவும் அம்மாவிடம் விஷயத்தை கூறாமல் மறைத்து 1, 2 அல்ல 15 வருடங்கள். இந்த 15 வருடங்களில் அவருக்கு உறுத்தவே வரவில்லையா? தனது 5 வயது மகள் அந்த அந்நியாய சிறுமி எப்படி இருக்கின்றாள், எப்படி வளர்கிறாள் என தெரிந்து கொள்ளும் ஆசை தந்தைக்கு ஏற்படவே இல்லையா? மிதிலா மீண்டும் ஆற்றாமை தாங்க முடியாதவளாக தாயிடம் கேட்டபொழுது, இல்லை கண்ணு, இடையிடையே உன்னை அன்பு இல்லத்தில் வந்து பார்த்திருக்கின்றார். நீ வளர்வது பற்றி அறிந்தும் இருக்கின்றார். என்ன சொல்கிறீர்கள்? என்னை வந்து அவர் பார்த்திருக்கிறாரா? எப்பொழுது என்றாள் துடிப்பாக. இவள் தந்தையை எப்படி மதிப்பாள்? அவரே ஓரடியாக வெறுக்கக்கூடும் என உணர்ந்து போல லட்சுமி அம்மாள் அவர் செய்தது தவறுதான், பண்ணிக்க முடியாத தப்புதான். ஆனால் அது அவர் மணல் உறுத்தல் போய் அவர் அன்பு இல்லம் தேடி வந்து பார்வையாளர் போல் சிறு சிறு தொகையை நன்கொடையாக கொடுக்கும் டோனார் போல உன்னை வந்து கவனித்திருக்கின்றார். நீ நிர்வாகி ரங்கமணி அம்மாளின் பராமரிப்பில் நல்லபடியாக வளர்ந்து வருவதை கண்டு நிம்மதியும் அடைந்திருக்கிறார். ஆனால் என்ன, இந்த விஷயத்தை அடியோடு என்னிடம் சொல்லாதும் மறைத்து விட்டார் என முடித்த போது மிதிலா கற்சிலை போல் அமர்ந்திருந்தாள். இது உண்மையோ இல்லை பொய்யோ? அப்படியே உண்மையாக இருந்தாலும் அவளறியாமல் அவளுக்கு தெரியாமல் வந்து பார்த்து என்ன ஆகப் போகின்றது? அப்படி பார்க்கும் பொழுது தான் பெற்ற மகள் இப்படி அனாதை போல் அழுகிறாளே என்ற வேதனையல்லவா அவர் மனதில் துடித்து எழுந்திருக்க வேண்டும். அப்படி துடித்து எழும் நினைப்பில் என்ன ஆனாலும் சரி, இவளை வீட்டுக்கு கொண்டு போய் நான் ஓரறிய வளர்ப்போம் என்ற எண்ணமல்லவா வந்திருக்க வேண்டும். அதுவும் வரவில்லையே. அப்படியானால் அப்படி ஒரு இரக்கம் கூட துளிர்க்காத கல்மனசுதானே அவருக்கு.
பெற்ற மகளுக்கு செய்த மிகப்பெரிய கொடுமையை பெற்றவளிடம் தான் தொட்டு தாலி கட்டிய மனைவியிடம் கூட மறைத்தவர் எப்படிப்பட்ட மனம் குணமுடையவராக இருப்பார்? அப்படிப்பட்ட ஒருவர்தான் அவளது தந்தையா? இந்த பூமியில் அவளுக்கு தான் மகளாக பிறந்திருக்கின்றோமா? மிகவும் அருவெருப்பாக உணர்ந்தாள் மிதிலா. அவளுடைய இறுகிய முகத்தையும் அழுத்தமாக உதடுகளை தடுத்திருந்த விதத்தையும் பார்த்த தாய் லட்சுமி அம்மாள் அவள் கோபத்தை குறைக்கும் வண்ணம் தலையை பரிவாக வருடியபடி பாஞ்சையாய அவளுடைய கைகளை பிடித்தாள். விடு கண்ணே, எல்லாம் விதிப்படி என்று நினைத்துக்கொள் என்றவள் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாத குரலை உடைய இந்த பாவியின் வயிற்றில் மகளாக பிறந்துவிட்டு நீயும் இவ்வளவு வேதனைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்து விட்டாயே அம்மா என்றபடி அரற்ற அப்படியே அவளை இருக்க கட்டி கொண்டாள் மிதிலா. கண்களில் வழிந்தோடிய கண்ணீரை தாய்க்கு தெரியாமல் அவசர அவசரமாக துடைத்து கொண்டாள். தாயின் உடம்பு வேதனையில் குலுங்குவது கண்டு அதிர்ந்தவள் ஆறுதல் சொல்ல வேண்டியது தன் முறை என்பதை உணர்ந்தாள். அதனால் தான் கொண்டிருந்த முழு கோபத்தையும் உதறிவிட்டவள் போல, ஐயோ அம்மா, நீங்கள் வருந்தாதீர்கள். எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் ஜீகரித்து கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னமும் எவ்வளவு பெருந்தன்மையாய் அவர்களையெல்லாம் மன்னிக்கின்றீர்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம் என்றவள். அத்தோடு அதனால் உங்கள் வயிற்றில் பிறந்ததற்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுகின்றேன். மேலும் எத்தனையோ வேதனை சோதனைகளுக்கிடையே நல்ல மனதுடன் நல்லவர்களுக்கு வாழ்வது கஷ்டம்தான், ஆனால் அதிலும் ஒரு சுகம்தான் இருக்கின்றது என்று எதையோ கண்டுபிடித்தவள் போல முடித்து வைத்தாள். பின் கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்தார்கள். பின் அவள் ஞாபகம் வந்தவளாக, அம்மா, இந்த வீட்டை சித்தியின் பெயருக்கு மாற்ற நீங்கள் ஒப்புக்கொண்டிருந்தீர்களே, அது என்னவாயிற்று என்றாள். நீ வீட்டிற்கு வந்த அன்றே மாயா நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். நான் தான் அவளிடம் 1 மாதம் அவகாசம் கேட்டிருக்கின்றேன். இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றாள் மிதிலா. என்ன சொல்கிறாய் கண்ணு? அப்பாவிடமும் சித்தியிடம் நானே பேசி ஒரு முடிவெடுக்கிறேன் என்றாள் குரலை உயர்த்தி. அவளுடைய முகம் இருக்குக அழுத்தமாக சொன்ன அந்த விதத்தை பார்த்த லட்சுமி அம்மாளுக்கு பயம் ஏற்பட்டது. கண்ணு, அவர்களுடன் வீணாக சண்டை செய்து பிடிவாதம் செய்து அதனால் அம்மா மேற்கொண்டு சொல்வதற்குள், பயப்படாதீர்களம்மா, நான் சண்டை போட போவதில்லை. நானும் உங்களைப் போல்தான் வாயில்லா பூச்சி என்று முடித்தாள் மிதிலா. மறுநாள் முதல் தந்தையிடம் பேசினாள் மிதிலா. வழக்கம் போல் அவருடன் கோவிலுக்கு சென்றவள் கோவில் குளத்தங்கரையில் அமர்ந்து பேச்சை ஆரம்பித்தாள். அவள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்த சதாசிவம். ஆனால் மிதிலாவால் விட முடியவில்லை. சொல்லுங்களப்பா, பெற்ற மகளானே என் மீது கொஞ்சம் கூட இரக்கம் கொள்ளாத அளவுக்கு உங்கள் மனசு கல்லாகி விட்டதா? சொல்லுங்கள். அவளது ஆவேச கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவர் கடைசியில் கைகளை கூப்பினார். என்னை மன்னித்து விடு மிதிலா. உனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கவே நான் லாயக்கற்றவன் என உன் சித்தியின் மாயவலையில் என்று விழுந்தேனோ அன்றே என்னுடைய சிந்தனை, சுய கௌரவம் எல்லாமே போய்விட்டது. இப்படி ஒரு சுயநலக்காரனாக நான் மாறுவேன் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. என்னை மன்னித்துவிடு. அவள் காலை பிடித்து கெஞ்சாத குறைய அலறினார் தந்தை. அதற்கு மேல் அவளால் என்ன செய்ய முடியும்? மௌனமாக எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் அவள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.